அந்த பொறுக்கி பசங்களை போட்டுட்டியா? போயிடுவானுங்கண்ணே. கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கானுங்க. சுந்தர், டேய் எழுந்துடுறா. சுந்தர் எழுந்துடுறா. டேய் டேய் முருகா, டேய் முருகா. டேய் டேய் போகாதீங்கடா. டேய் ஏய் என்னை விட்டு போகாதீங்கடா. டேய் என்னை விட்டு போகாதீங்கடா, போகாதீங்கடா. எவனோ ஒருத்தன் என்ன அனாதன்னு சொன்னதுக்கு கோவப்பட்டீங்களா? என்ன இப்ப நீங்களா அனாதைய விட்டு போறீங்களா? டேய் போகாதீங்கடா, போகாதீங்கடா. டேய் திவ்யா, பாய். திவ்யா, 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 என்னை விட்டு போகாத திவ்யா. திவ்யா என்னை விட்டு போகாத திவ்யா. முடியல. நீ தூங்குமா? யார் முத்து இந்த நேரத்துல? அண்ணன் கூப்பிடுறாரு. சொல்லுங்கண்ணா. முத்து, நாளைக்கு காலையில நீ மும்பைக்கு போ. அங்க மைக்கேல் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குண்ணா. இந்த டீலை வேற யாராவது பண்ணட்டுமே. இந்த டீலை என்னால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன சொன்ன? முடியாது. முத்து என் பேச்சுக்கு எப்போதும் முடியாதுன்னு சொன்னதே கிடையாதே. முடியாதுன்னு சொல்றேன்னா மனசுல ஏதோ வச்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். எதுவா இருந்தாலும் இந்த டீல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். புரிஞ்சுதா? முத்து, இந்த டீல் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டீலை மட்டும் நீ முடிச்சு தந்தேன்னா எனக்கு பல கோடி ரூபாய் கிடைக்கும். உனக்கு எத்தனை கோடி வேணும் நான் கொடுக்குறேன். யோசிக்காம கிளம்பு. யோசிச்சாலே பயம் வந்துடும். நீ மைக்கேல மீட் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ஏன் முத்து, அண்ணனுக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஏன் வரமாட்டேன்னு சொல்லிட்ட? அண்ணன் மும்பை போக சொல்றாரு. உன்னை விட்டு எப்படி போறதுன்னு தான் யோசிக்கிறேன். எப்ப வருவ? எப்படியும் 3-4 நாள் ஆகும். முத்து, எனக்கு எல்லாமே நீதான். இந்த பணத்துக்காகவோ இந்த வசதிக்காகவோ நான் உன் கூட வரல. கூலி வேலை பார்த்தாவது என்னை காப்பாத்துவேன்னு உன்னை நம்பி வந்தேன். நாம எங்கேயாவது போய் நிம்மதியா வாழலாம்.
நினைச்ச உடனே விட்டுட்டு வர வேலை இல்லம்மா இதெல்லாம். சமயம் பார்த்து தான் வெளியில வரணும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அண்ணனுக்காக பண்ற கடைசி வேலை இது. இந்த வேலையை முடிச்சிட்டோம்னா நமக்கு எல்லாம் கிடைச்சிடும். எங்கேயாவது போய் நிம்மதியா இருக்கலாம். நீ போய் தூங்குமா. பார்த்து போ, பத்திரம். ஏய், அவன் நம்மள ஏதாவது பண்ணிட போறான்டா. அவெல்லாம் ஒரு ஆளு. பயந்தே போயிட்டான்டா அவன். நான் பசியோட இருக்கமா. நாளைக்கு காலையில சாப்பாடு நம்ம போடுமா. முடிச்சாகணும், புரியுதா? ஏய், ஏன் அப்செட்டா இருக்க? என்ன ஆச்சு? ஏய், ஏன் அழுவுற? ப்ளீஸ் சொல்லு திவ்யா. என்ன இது? அண்ணனோடது. இது ஏன் உனக்கு? அவர் வச்சுக்க சொல்லி தந்தாரு, அதனால தான். நீ போய் சொல்ற, என்ன நல்லா ஏமாத்துற. நீ ஏதோ தப்பான வேலை செய்யறன்னு என் மனசுக்கு படுது. இவ்வளவு பணம், ஆஸ்தி, இந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு எப்படி வந்தது? உண்மையை சொல்லு. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு உண்மையை சொல்லு. நீ சொல்லியே ஆகணும். ஏய் திவ்யா, எம்எல்ஏ கிட்ட இருக்கோம்ல, பயம் இல்லம்மா, மரியாதை. சொல்லுடா மாப்ள, சொல்லுடா. அதுக்கு இல்ல. நீங்க எல்லாரும் என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க. அழுகிறத நிறுத்துன்னு சொல்றேன்ல. ஆமா, நாங்க எம்எல்ஏவோட கையாளுங்க தான். அவர் கூட இருக்கும்போது எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு எங்களுக்கு கன் கொடுத்து வச்சிருக்காரு. அவர் மட்டும் இல்லைன்னா நாங்க 3 பேரும் சாவர வரலும் ஜெயில தான் இருந்திருக்கணும். புரிஞ்சிக்க திவ்யா, அவர் மட்டும் இல்லைன்னா நாங்க அவ்வளவுதான். என்ன நம்புறல்ல? நாங்க எந்த தப்பான வழிக்கும் போகல திவ்யா. ப்ளீஸ் என்ன நம்பு. நம்புறேன். ஆனா உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நாங்க அண்ணன் கூட இருக்கிற வரைக்கும் யாருக்கும் ஒன்றும் ஆகாது. நீயே லூசுத்தனமா யோசிச்சுக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்காத. போய் சாப்பாடு எடுத்து வை. சரி, எடுத்து வைக்கிறேன். ஐயோ மாப்ள, என்னடா? திவ்யா என்ன ரொம்ப நம்புறா. என்ன நம்பி வந்துட்டா. அவகிட்ட போய் பொய்ய சொல்லிட்டேனே. பேசாம எல்லாத்தையும் விட்டுடலாமாப்ல. இந்த கண்ணை நான் தான் ஆசைப்பட்டு எடுத்தேன். விட்டா நான் தான் விடணும். நமக்கு தேவையானது கிடைக்கிற வரைக்கும் இங்க தான் இருந்தாகணும். அதுக்கப்புறம் வேணா விட்டுறலாம். ஏலே 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 நன 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 நானா ஏலே 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 நன 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 நானா. டேய், இன்னும் தூங்கலையா நீ? அவ ரொம்ப பாவம்டா. அவனா? யாரா அவ? அவதான் அந்த சைக்கிள் பொண்ணு. என்ன, அந்த சைக்கிள் பொண்ணா? ம். டேய், அவ அப்படி இல்லடா. ரொம்ப நல்லவடா. அடேங்கப்பா, இதெல்லாம் வேற நடக்குதா? அவ ரொம்ப கஷ்டப்படுறாடா. நாமளே ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். இதுல இன்னொருத்தன் கஷ்டத்தை தீர்க்க போறியா நீ? டேய் மாப்ள, நான் அவ கூட வாழணும்னு நினைக்கிறேன்டா. என்னடா பண்றீங்க? நம்ம வாழ்க்கையே அந்தரத்தில் தொங்குது. இதுல இது வேறயா? என்னடா மாப்ள சொல்ற? நாமளே சோத்துக்கு லாட்டரி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல அவளை வேற கூட்டு வந்து கொடுமைப்படுத்தணுமா? டேய், லவ் துன்றதுக்கு சோறு இருக்கா, படுக்கிறதுக்கு பாய் இருக்கான்லாம் பார்த்துக்கிட்டு வராது. அன்பா சாயறதுக்கு தோல் இருக்கான்னு மட்டும் தான் பார்த்துக்கிட்டு வரும். டேய் மாப்பிள, இதெல்லாம் நமக்கு தேவையா? ஏய் அடங்கு. இது வரைக்கும் அவன் தப்பா முடிவெடுத்ததில்ல. மாப்ள, நீ நடத்துறா பாப்போம். எதுவோ, எனக்கு புது துணி வாங்கி கொடுத்துருங்கடா. மாப்ள, இப்போவாது நிம்மதியா தூங்குடா. என்னண்ணே? டேய், நீங்கெல்லாம் என்னோட பசங்கடா. உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாதா? எடுத்துக்கங்கடா, யோசிக்காதீங்க. நாங்களே கேட்கணும்னு இருந்தோண்ணே, நீங்களே. டேய், உங்களுக்கு இன்னும் என்ன தேவைடா? நான் கொடுக்குறேன்டா. உங்களுக்கு இது போதுமா இல்ல இன்னும் வேணுமா? போதுண்ணே, போதும். போதானே? விளையாட்டு பசங்க. ஒரு விஷயம், என்னடா? அந்த எஸ்ஐ கிட்ட இருந்து ஒரு சல்யூட்ரா. நீ அடங்கு. ஆமாண்டா மாப்பிள, கேட்டு பாடுறா. வாடா. என்னடா தயங்குற? சொல்லு, என்ன வேணும்? அண்ணே. சொல்லுடா. அது வந்து இங்க வா.
அண்ணே எஸ்ஐ கிட்டேருந்து ஒரு சல்யூட்ண்ணே. அண்ணே இன்னைக்கு மட்டும் சல்யூட் அடிச்சா பத்தாதுண்ணே, அவர் எங்களை பார்க்கும்போதெல்லாம் சல்யூட் அடிக்கணும். அப்படி அடிக்கலன்னா அப்படி ஒரு சல்யூட்டே வேணாண்ணா.